கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக கர்த்தரை நாம ஸ்தோத்திரிப்போம், கர்த்தரை நாம துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க கொடுத்த இந்த நல்ல வாக்குத்தத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனத்தை நாம தியானிப்போம். இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு. வெறும் ஆகாரத்தை குறித்து ஆண்டவர் இங்க பேசவில்லை. நாம புசிக்கிற ஆகாரத்தை குறித்து கர்த்தர் இங்க பேசாம ஆண்டவர் இந்த இடத்துல வாக்கு கொடுக்கிற காரியம், இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், உங்கள் தேவைகளில ஒரு சம்பூர்ணத்தை, உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பதில் ஒரு நிறைவை, ஒரு பூரணத்தை நீங்கள் காண்பீர்கள். அப்படியான என்ன அர்த்தம்? அரைகுறையாக தேவைகள் சந்திக்கப்படாது. இன்றைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் என்று இல்லாம உங்கள் தேவைகளை முழுமையாக கர்த்தர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் என்று, உங்கள் தேவைகளை முழுமையாக கர்த்தர் சந்திப்பார் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நமக்கு அநேகம் தேவைகள் உண்டு. சரீர பிரகாரமாக தேவைகள், ஆரோக்கிய தேவைகள் உண்டு, பொருளாதார தேவைகள் உண்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்கிற தேவை உண்டு, குடும்பத்துல நாம ஐக்கியப்படணும், ஒற்றுமையா இருக்கணும், அந்யோன்யமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும் என்ற தேவைகள் உண்டு. அதே சமயத்துல பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த தேவைகள், படிப்பு குறித்த தேவைகள் உண்டு. இந்த எல்லா தேவைகளையும் தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து தேவனுக்காக காத்திருக்கும் பொழுது அவர் வாக்கு கொடுக்கிறார், உங்கள் தேவைகளை சந்திப்பதில் ஒரு சம்பூர்ணம் இருக்கும். நீங்கள் சம்பூர்ணமாக தேவைகள் சந்திக்கப்படுவீர்கள். உங்களுடைய தேவைகளில் முழுமை அடையும். ஒருவேளை உண்மையாகவே ஆகார குறைச்சலோடு அடுத்த வேளை உணவுக்கு நான் என்ன செய்ய போறேன், என் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க நான் என்ன செய்ய போறேன், என்னுடைய வருமானம், என்னுடைய ஆகாரத்துக்கு நான் என்ன செய்ய போறேன் என்று கதறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நீங்க இருந்தா, இந்த 1ஆம் நாள்ல கர்த்தருடைய நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் தேவைகளை சந்திக்கும்படி சூப்பர் நேச்சுரலா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவனுடைய கிருபையினால உங்களுக்கு கர்த்தர் வழிகளை திறந்து கொடுக்க போகிறார். ஆமென் என்று சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படும். நிச்சயமாக உங்களுக்கு வழிகள் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும், பூட்டின கதவுகள் திறக்கப்படும். இல்லை, போய் வா என்று சொன்ன இடத்துல நீங்க எதிர்பார்த்த காரியம் நடக்காம போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் திறக்கிற வழியை ஒருவனாலும் பூட்ட முடியாது. உங்கள் தேவைகளை சந்திக்கும்படி கர்த்தர் ஆச்சரியமாய் கிரியை செய்ய போகிறார். 2வது காரியத்தை இதே வாக்குத்தத்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. திருப்தி உண்டாகுமா? திருப்தி எப்பொழுது திருப்தி உண்டாகும்? நம்முடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் கர்த்தர் நிறைவேற்றும் பொழுது. நிறைவு, நம்முடைய ஆகாரத்தை நம்ம சாப்பிடும் பொழுது ஒரு லெவல் இருக்குதுங்க, ஒரு குறிப்பிட்ட லெவல். அது வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டோம், அதுக்கு மேல இதுக்கு வரைக்கும் போதும், இதுக்கு மேல வேண்டாம் என்று நமக்கு வாய்ப்பு இருந்தாலும், ஆகாரம் இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேல சாப்பிட முடியாது இல்லைங்க. ஒரு திருப்தி உண்டாகும். அதே போல ஒரு நிறைவை, உங்கள் தேவைகளை சந்திப்பதில் ஆண்டவர் ஒரு நிறைவை, ஒரு திருப்தியை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒருவேளை திருப்தி இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை விரக்தியில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என்னடா வாழ்க்கை இது, எப்படிதான் இந்த வாழ்க்கை நான் ஓட்ட போறேன்னு சொல்லிட்டு நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தரை முழுமையா நம்புங்க. உங்கள் தேவைகளை சந்திக்க போவது உங்களுடைய கையின் பிரயாசம் அல்ல, உங்களுடைய படிப்போ, உங்களுடைய பலமோ, உங்களுடைய அனுபவமோ, உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை. கர்த்தருடைய கிருபை உங்கள் தேவைகளை சந்திக்குமானால் அதுல திருப்தி உண்டாகும். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு இந்த ஒரு காரியத்தை குறிப்பிட்டு நீங்க தேவ சமூகத்தில் ஜெபமாய் கேட்கும்படி என் இருதயத்தில் ஏவப்படுகிறேன். தயவு செய்து தேவ சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே இந்த மாதத்தில் எனக்கு திருப்தி உண்டாகணும்பா. ஒரு வெறுமை
உண்டாகக்கூடாது, ஒரு குறைவு உண்டாகக்கூடாது, ஏன் என்ற ஒரு கேள்வி உண்டாகக்கூடாது, விரக்தி உண்டாகக்கூடாது, சலிப்பு உண்டாகக்கூடாது. அதற்கு பதிலாக நீங்க வாக்கு பண்ணிருக்கீங்களே, நீங்க வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராச்சே, நீங்க சொன்னதை செய்கிறவராச்சே, செய்கிற தேவையான போதுமான வல்லமும் இடத்துல இருக்கிறதே, செய்கிற விருப்பமும் இடத்துல இருக்கிறது, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, எங்களை உண்மையாய் நேசிக்கிற தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது, எங்களுக்காக உயிரையே கொடுத்தவர், எங்கள் தேவைகளை மாத்திரம் சந்திக்க மாட்டீரா என்ன? ஆண்டவரே, எங்கள் தேவைகளை நீங்க சந்திக்கும் பொழுது அதில் ஒரு திருப்தி உண்டாகணும்ப்பா. என்ன நீங்க வாக்கு பண்ணிருக்கிறீங்க, சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைவீங்க, திருப்தி உண்டாகணும் அப்பா. என் பிள்ளைகளுடைய படிப்புல ஒரு திருப்தி உண்டாகணும்ப்பா, எதிர்காலத்தில் ஒரு திருப்தி உண்டாகணும் அப்பா. என் பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு நல்ல வரனுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், அதில் எனக்கு ஒரு திருப்தி உண்டாகணும்ப்பா. ஒரு வீடு கட்டுறதுக்காக முயற்சி செய்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், அதில் திருப்தி உண்டாகணும். என் வீடு திருப்திகரமா கட்டி முடிக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்படணும், திருப்தியை உண்டாக்குங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேளுங்க. கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், சொன்னவர் செய்வார். மூன்றாவது காரியமாக, நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து என்று மாத்திரமல்ல, மூன்றாவது ஒரு முக்கியமான காரியத்தை கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தில் நமக்கு கொடுக்கிறார். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. இதுல ரெண்டு காரியத்தை நம்ம கவனிக்க முடியும். இந்த மாதம் உங்களுக்கு துதியின் மாதமாக இருக்கும். இந்த மாதம் நீங்க வாய் திறந்து மனதார கர்த்தரை துதிக்கிற மாதமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க சூழ்நிலை எல்லாம் மாறப்போகுது, உங்களுடைய வெட்கத்தின் நிலைமை மாறப்போகுது, வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் பலன் கொடுக்க போகிறார். உங்களுடைய நிலைமை மாறப்போகுது, நிலைமை நிச்சயமா மாறப்போகுது. ஏனென்றால் கர்த்தர் இந்த மாதம் துதியின் மாதமா இருக்கும் என்று வசனத்தை முடிக்கிறார். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். துதி உண்டாகும்படி ரிகபரனா ஷதரந்துலதரத்யா கபுலன ஹதீனஹந்தே லிஷலபரஹனபதியா கரஹந்துரதன ஹரபுனி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். இந்த மாதம் உங்களுக்கு சாட்சியின் மாதம், கர்த்தரை துதிக்கிற மாதம். எந்த இடத்திலும் மனதார யாருக்கும் பயப்படாம சந்தோஷமா வாய் திறந்து கர்த்தரை துதிக்கிற மாதம். என்னுடைய பலத்தினால் நடக்காத காரியம், என்னுடைய முயற்சியினால் நடக்காத காரியம், என்னுடைய அறிவினால நடக்காத காரியம், நான் எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் கிருபையினால் நிறைவேற்றினார். அதோடு கூட இன்னொரு காரியத்தை இதிலேயே இதே பகுதியில் பார்க்கிறோம். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த. ஏன் இந்த மாதம் திருப்தி உண்டாகும் தெரியுங்களா? ஏன் இந்த மாதம் உங்க தேவைகளை சந்திக்கப்படும் தெரியுங்களா? ஏன் இந்த மாதம் நீங்க கர்த்தரை துதிப்பீங்க தெரியுங்களா? காரணம், உங்களை கர்த்தர் இந்த மாதத்துல அதிசயமாய் நடத்தி வருவார். சூழ்நிலை எதிராக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். மனுஷர்கள் உங்களை கைவிட்டாலும் கர்த்தர் உங்கள் கரம் பிடித்து நடத்துவார். இல்லாத இடத்திலே கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் உண்டாக்குவார், எல்லாவற்றையும் உண்டாக்குவார். அவர் உண்டாக்குகிற சிருஷ்டிக்கிற தெய்வம், சிருஷ்டிக்கிற தெய்வம், சிருஷ்டிக்கிற தெய்வம். வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 நாள் அளவும், 40 நாள் நிரந்தரமா ஒரு வீடு கூட இல்லை. ஆகாரத்தை புசிக்க, ஆகாரத்தை சமைக்க எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனா ஆண்டவர் 40 வருஷம் வானத்திலிருந்து ஆகாரத்தை கொடுத்தாரு. அவங்க இறைச்சியை விரும்பின பொழுது இறைச்சியை கொடுத்தாரு, தண்ணீரை விரும்பின பொழுது தண்ணீரை கொடுத்தாரு. அவருக்கு குளிர்ச்சி, பகல் வேளையில வனாந்திரத்துல சூடு இருக்கும், அதை மறைக்க அவர் குளிர்ச்சியை கொடுத்தாரு. இரவு வேளையில நல்ல குளிர் இருக்கும், அதை போக்க நல்ல ஒரு அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்து அவருடைய சூழ்நிலை, அவங்களுடைய கிளைமேட்டிக் கண்டிஷனையும் மாற்றி கொடுத்தாரு. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பகுதி தான் இந்த வேத வசனத்துல, இந்த வாக்குத்தத்தத்துல கர்த்தர் என்னோடு பேசின தொட்ட வசனம். என்னை இந்த மாதம் கர்த்தர் அதிசயமா நடத்துவார், அதிசயமா நடத்துவார், சூப்பர் நேச்சுரல் நடத்துவார். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை சூப்பர் நேச்சுரலா நடத்துவார்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். சூப்பர் நேச்சுரலா நடத்துவார்னு எதிர்பாருங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள் ஒருவேளை தோற்று போகலாம், கர்த்தர் புது வழிகளை திறப்பார். நீங்க நம்பியிருக்கிற மனுஷர்கள் ஒருவேளை முடியாது என்று கைவிரிக்கலாம், ஆனா கர்த்தர் உங்க கரம் பிடித்து புது வழியை திறந்து கொடுப்பார். நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியம் நீங்க எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காம போகலாம், ஆனால் கர்த்தருடைய நேரத்தில் நிச்சயமாய் நடக்கும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியுமாய் இந்த வேத வசனத்தை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிடுவீர்கள், உங்கள் தேவைகள் அத்தனையும் பூரணமாய் சந்திக்கப்படும், நீங்கள் திருப்தி அடைவீர்கள், ஒரு நிறைவு, மன நிறைவு இந்த மாதத்தில் உண்டாகும். கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல, நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட, புத்திக்கு அப்பாற்பட்ட விதத்துல, நம்ம புரிந்து கொள்ள முடியாத விதத்துல கர்த்தர் அதிசயமாய் இந்த
இந்த மாதத்துல நடத்துவார். கர்த்தர் அதிசயமா நடத்துவதுனா எப்படி? வேதத்தை வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை அதிசயமா நடத்தினார். ஆபிரகாமை அதிசயமாய் நடத்தினார். ஈசாக்கை அதிசயமாய் நடத்தினார். யாக்கோபை அதிசயமாய் நடத்தினார். இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில உயர்ந்தது, ஆசீர்வதிக்கப்பட்டது, செழித்தது, முன்னேறினதுக்கு காரணம் இவனுடைய பலமோ பிரயாசமோ அறிவோ அனுபவமோ இல்ல, முழுக்க முழுக்க கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபை அவங்க வாழ்க்கையில வெளிப்பட்டதுக்கு ஒரு காரணம், அவர்கள் கர்த்தரையே நம்பி இருந்தார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த மாதத்தில் உங்கள் தேவைகள் பூரணமாய் சந்திக்கப்பட்டு உங்களுக்கு திருப்தி உண்டாகி உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை இந்த மாதம் நீங்கள் துதிப்பீர்கள். இந்த மாதம் நீங்கள் துதிப்பீர்கள். கர்த்தர் இதை வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த மாதத்தில், இந்த மாதம் முழுக்க எதிர்பாருங்க. இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் எதிர்பாருங்க. கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்துவாராக. ஜெபிப்போமா? கிருபையுள்ள அன்பு தகப்பனே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை, இந்த தியானத்தை கேட்டு கொண்டிருக்கிற இந்த சகோதரன் மேல, சகோதரி மேல, இந்த குடும்பத்தின் மேல, பிள்ளையின் மேல ஆண்டவரே கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக. இந்த வார்த்தையை நீங்க அனுப்பியிருக்கிறீங்க. அவர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார் எழுதப்பட்டிருக்கிறதே. இந்த வாக்கு கொடுத்தது நீங்க, அதை உறுதிப்படுத்தும்படியா உம்முடைய கரத்தினால, உம்முடைய கிருபையினால இந்த பிள்ளைகளுக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தை பலிக்க செய்வீராக. என்னுடைய வாழ்க்கையில இதை பலிக்க செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்க பேசினதுக்காக ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, என்னோடும் கூட இந்த வசனத்தை தனிப்பட்ட விதத்தில் நீங்க பேசினதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வசனத்தின்படியே எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபையினால காத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.